அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் எல்லா எதிர்கட்சிகளும் தாவேக்காவை, விஜய, தாவேக்கா அரசை தொடர்ந்து விமர்சிச்சாங்க. ஒரு கவர்மெண்ட் செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வேணுங்க சொல்லுங்கள்? 20 நாளில் அப்படியே வானத்தையே வில்லா வளைச்சு தேனும் பாலும் ஓடணுமா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். 6 மாதம் கூட கிடையாது, 3 மாதம் கொடுங்கயாண்ணா. இப்போயே வேணும். ஏன் மற்றவங்களாம் குதிக்கிறாங்க? மற்றவங்களுக்கும் வைத்தறிச்சல் தான். அமமுக, அதிமுக தவிர அமமுக, பாமக அத்தனை பேருக்கும் வைத்தறிச்சல் தான் உங்களுக்கு. இதுக்கு முன்னால் அதிமுகவும் திமுகவும் வரும்போது இப்படி தான் கேட்டாங்களா? 10 நாள் 20 நாளில் அதை பாரு இதை பாருன்னு எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது கடந்த காலங்களைப் போல வந்த தீர்ப்பு அல்ல. அவங்க கட்சிக்கு கட்டமைப்பே இல்லாமல் அவங்க ஜெயிக்கிறாங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா வட்ட செயலாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. திமுக செயலாளரை தெரியும், அதிமுக செயலாளரை தெரியும். அப்போ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது. கீழே எம்எல்ஏ யாருக்குன்னே தெரியாமல் ஓட்டு போட்டுருவான், இன்றைக்கும் தெரியல. அப்போ மக்கள் கடந்த காலங்களில் இருந்த இந்த 2 பேரும் வேணான்னு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இப்போ போய் மறுபடியும் நோண்டினீங்கன்னா இதை விட அதிகமாக 200 சீட்டு ஜெயிப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இதில் இவங்க கத்துறாங்க அவங்க கத்துறாங்கன்னா திமுக அதிமுக புலம்பும்போது இவங்களும் சேர்ந்து புலம்புறாங்க, அவ்வளோதான். அதே பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா இடதுசாரிகள் ஐயுஎம் எல்லாம் கத்துறது குறைஞ்சிருக்குது. மந்திரி சபைக்குள்ளே போனது இடதுசாரிகளை உள்ளே இழுத்து போட்டால் குறையாது. ஆளை விடுங்கய்யா, அதை தான் சொல்கிறாரு இவர். அவர் பேர் என்ன, அந்த சுரேஷ் கோபி யாரோ கூட சொன்னாங்கல்ல, ஆளை விடுங்க. நீங்கள் ஒரு 10 நாள் கூட ஆகலை, 20 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் இம்சை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அது இந்த சின்ன கட்சிகள் உட்பட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் வைத்தறிச்சலில் புலம்ப நாளைக்கு ஏதாவது ஒரு திடீர் நிகழ்வுகளால், எதிர்பாராத நிகழ்வுகளால் ஒருவேளை அரசு கவிழுமையானால் வேறு யாராலையும் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஆட்சி அமைக்க முடியாது. நம்பர் கிடையாது. 108 118 ஆகிறது ஈஸி. 59 118 47 118 ஆக முடியாது. ஏதாவது அன்ஃபோர்சின் ஆக்ஷன்ஸ் வாங்க, எதிர்பாராத நிகழ்வுகளால் ஒருவேளை இந்த அரசு கவிழுமையானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், தேர்தல் தான் ஒரே வழி. தேர்தல் வந்துன்னா இப்போ இருக்கிறதும் வராது. அப்போ எத்தனை தடவை தேர்தல் போவீங்க? திரும்ப தேர்தல் போகும், மக்கள் வெறுப்படைவார்கள். ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆட்டத்தை இவர்கள் நடத்துவார்கள், ஆனால் இதற்கான விலையை அனுபவிப்பார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்து தேர்தலுக்கு முன்னாடி பேசிய முதல்வர் இப்பொழுது டீப் ஸ்லீப் மோடில் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இதை? சட்டம் ஒழுங்கு ஒரு சிக்கல் தாங்க, மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 3 வாரமாவது அதிகமாகிட்டே போகுது. ஆனால் உதயநிதியோட ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது, உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கும்போதும் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோஷியல் மீடியாவை இன்றைக்கி கையில் பெரிய அளவில் திமுக கையில் இருக்கிறதாலையும், ஊடகங்கள் இன்னமும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் 90% ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருப்பதாலையும் இந்த விஷயம் அதற்குரிய முக்கியத்துவத்தை மீறி பெரிதாக்கப்படுகிறது. அது சீரியஸ் இஷ்யூ தான், நான் மறுக்கல. பட் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மீறி அது பெரிதாக்கப்படுகிறது. அதற்கு காரணம் தோல்வியிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதை விட முக்கியமாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இன்னமும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் அதிகாரத்தை கோட்டை விட்டிருந்தால் கூட இவர்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் இருந்திருக்காது. இன்றைக்கி புதியதாக வந்த ஒருவரிடம் தோற்றிருப்பதால் அதை அவர்களால் இன்னமும் தாங்க முடியவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இன்னமும் திமுகவுக்கு வரவில்லை. அதைத்தான் இது காட்டுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். அதனால் அவர் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். முதலமைச்சர், புதியதாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ தான் புது டிஜிபியை போட்டிருக்காங்க. புது டிஜிபியை போட்ட பிறகு நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நாம் நம்பலாம். அப்படி இல்லைன்னா அதற்கான விலையை தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தல்களில் கொடுக்கும். ஓகே சார், அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, ராஜினாமா செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் அதே எம்எல்ஏக்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டால் அவர்களுக்கு எதிராக பொது வேட்பாளரை எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். சாத்தியமா சார்? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து, ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. அது எதிர்க்கட்சிகள் செஞ்சாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும். தாவேக்காவுக்கு அது நெருக்கடியாக மாறும். நடைமுறையில் அது எப்படி சாத்தியமாகும் நமக்கு தெரியாது. திமுகவும் அதிமுகவும் ஒரு கேண்டிடேட் ஆதரிப்பாங்களா?
அப்போ ஆதரிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே வலுவான குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னமும் சொல்லிக்கணும். மு. வீரபாண்டியன் புதிய தலைமுறைக்கு கடந்த வாரம் கொடுத்த பேட்டியில் கூட அப்படி ஒரு முயற்சி நடந்தது என்பதை உண்மை என்கிறார். சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி உண்மை என்கிறார். சிவி சண்முகம் உண்மை என்கிறார். அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மையாகும். திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு வேட்பாளர் ஆதரிக்கிறாங்கன்னா விஜய் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதில் திமுக அதிமுகவை முன்னிறுத்தியது என்ற குற்றச்சாட்டு உண்மையாகும். அப்போ சராசரி ஒரு அதிமுக தொண்டன் திமுகவும் ஆதரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை எப்படி ஆதரிப்பான்? இங்கே அந்த நெருக்கடி இருக்குது. கேட்பதற்கு சுவாரஸ்யமானது பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது. நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல், திமுகவும் தாவேகவும் ஒரே வேட்பாளரை ஆதரிப்பார்களா? அது நடந்ததுன்னா அரசியல் அடிப்படையில் மாற்றம் காணுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. பொது வேட்பாளர் சாத்தியம் இல்லை. அந்த 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 கருத்து ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து, இன்ட்ரெஸ்டிங். பட் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக அரசை தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் சிங்கப்பெண் திட்டத்திற்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல் என்று ஒன்று இருந்தது, அதை பிங்க் பெட்ரோல் என்று மாற்றியது திமுக. ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையே விஜய் செய்கிறாரு. இது ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சி என்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவர் ஃபேக்சுவலி ராங்க. அம்மா பெட்ரோல்ன்ற பேரை அவங்க எடுக்கவே இல்லைங்க. ஸ்டாலின் வந்து அந்த பேரை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அம்மா பெட்ரோல் இன்னமும் அம்மா பெட்ரோல் வண்டி தான் அது. இப்போ கூட ரோட்டில் பார்க்கலாம். கலர் பிங்க் போட்டாங்களே வழி, அம்மா பெட்ரோல் தான் அது. ஜெயலலிதா பேரில் அம்மான்றது ஜெயலலிதாவை குறிக்கணும். அம்மா பெட்ரோல் தான் அது. அதை அவங்க கை வைக்கவே இல்லை. அந்த இடத்துல அவர் பண்ணுறது தப்பு. இந்த அம்மா உணவகத்தில் வந்து அதை மறுசீரமைக்க உத்தரவிட்டிருக்காரு. ஃபோட்டோ வந்து அங்கே விஜய் ஃபோட்டோ வைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஃபோட்டோவா விஜய் ஃபோட்டோவான்றது முக்கியம் இல்லை. உணவகங்கள் வந்து திறம்பட இயங்குதான்றதான் முக்கியம். அம்மா உணவகங்களை மொள்ள சாவடிச்சது திமுக அரசு. ஆனால் ஜெயலலிதா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டாங்க. இவர் வந்து ஃபோட்டோவை நகர்த்திட்டு விஜய் முதலமைச்சர் ஃபோட்டோ வச்சு, ஆனால் உணவகங்களை சீரமைக்கிறாங்க. உணவகங்களை சீரமைக்கிறது தான் முக்கியமே ஒழிய ஜெயலலிதா ஃபோட்டோ முக்கியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் யார் முதலமைச்சரோ அவங்க ஃபோட்டோ தான் அங்கே இருக்கணும். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர்னா அங்கே ஸ்டாலின் ஃபோட்டோ தான் இருக்கணும். அம்மா உணவகன்றது பேர் வேணா இருக்கலாம். விஜய் முதலமைச்சர்னா விஜய் ஃபோட்டோ தான், ஆனால் அம்மா உணவகம்னு பேர் இருக்கட்டும். வேணா ஜெயலலிதா படத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிரதானமான படமாக முதலமைச்சர் யாரோ அவங்க படம் தான் இருக்கணும். அந்த உணவகங்கள் வந்து சிறப்பாக மிக குறைந்த விலையில் எளிய மனிதனுக்கான உணவு தேவையை நிறைவேற்றுதா இல்லையான்றது தான் கேள்வி. ஃபோட்டோ பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, யார் ஃபோட்டோ இருக்குதுன்றதெல்லாம் அபத்தமானது. அந்த உணவகங்களை சாகடித்த பெருமை திமுகவை சாரும். இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறாரு. படத்தை அவர் படத்தை வைக்கிறாரு. எனக்கு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா படத்தை ஒரு வாரமாக வச்சு முதலமைச்சர் படத்தை பெருசாக வைக்கலாம். நாளைக்கு மறுபடியும் எடப்பாடி சிஎம் வராருன்னா எடப்பாடி வைங்க, இல்லை கருணாநிதி கலைஞர் இவர் ஸ்டாலின் வராருன்னா அவர் படத்தை வைங்க. அதனால் படம் வந்து யார் முதலமைச்சரோ அவங்க படம் தான். பதவி இழந்த முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவங்க படம் சின்னதாக தான் இருக்கணும். உணவகம் சிறப்பாக செயல்படுதா இல்லையான்றதான் அளவுகோலை ஒழிய படம் அளவுகோல் கிடையாது. சார், எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது அநீதி என்ற புள்ளியில் பொது வேட்பாளரை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அது அநீதின்றதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அவங்க போய் வந்து அதே சிம்பலில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி போயிடும். 3/2 பங்கு போய் சேர்ந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. ஆனால் இவங்க 25 பேர் 3/2 பங்கும் கிடையாது. 3/2 பங்குனா 47, 3/2 பங்கு 32. ஒருவேளை 32 பேர் வெளியில் வந்திருந்தா 32 பேரும் தனியாக நின்று இருந்தாலும் பதவி போயிருக்கும். அந்த 32 பேர் போய் மெர்ஜாக இருக்கணும். அப்படி நடந்ததுன்னா சட்டப்படி அது செல்லுபடி ஆகும், தப்பிச்சுக்கலாம் அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது தர்மப்படி, நியாயப்படி, பொலிட்டிக்கல் மொராலிட்டி தப்பு. அது தப்பு. சட்ட ரீதியாக அது சரியாக இருந்தாலும் அது தப்பு. ஆனால் ஒரு எம்எல்ஏ எந்த நேரத்திலும் தன் பதவியை ராஜினாமா செய்யலாம். நிரந்தரமாக அவர் ஒன்றும் எந்த கட்சிக்கும் வந்து வாழ்க்கைப்பட்டவர் கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ராஜினாமா பண்ணுறதுன்றது என் உரிமைங்க. உன் சிம்பலில் நான் நின்றுட்டு நான் ராஜினாமா, நான் இன்னொரு கட்சிக்கு போனால் தப்பு, எங்கள் முகத்தில் காரி உமிழலாம். ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? கடந்த காலங்களில் நடக்கலையா? அப்போ இந்த பொது வேட்பாளர் என்பது அந்த அடிப்படையிலேருந்து வருகிறதுனா நான் இந்த கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு ராஜினாமா பண்ணுறதுக்கான உரிமையாக ஒருத்தனுக்கு கிடையாதா? ஒன்று, அது எப்படி திமுக அண்ணா திமுக ஒரு வேட்பாளர் ஆதரிப்பாங்க? கதையாக இருக்குது அது. அப்போ நீங்கள் விஜய் வர விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து அதிமுகவை ஆதரிக்க சொல்லி கேட்டாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் யார்? அவங்க கூட்டணியிலே இத்தனை நாளாக குடும்பம் நடத்தின சிபிஐ சிபிஎம் தேசிய தலைமையை சொல்லுது, மாநில தலைமையை சொல்லுது. அப்போ அதை ஏற்றுப்பீங்களா? அதையும் யாரும் கண்டிக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை அது நடந்திருந்தால் நீங்களாம் அமைதியாக இருந்திருப்பீங்களா? 6 மாதம் பொறுத்துட்டு கவுத்து விட்டுடலான்னு. அப்போ எல்லா அட்டூழியமும் தான் நடக்குது. இல்லை குறைஞ்ச அட்டூழியம் ராஜினாமா பண்ணுறது. திமுகவையும் அதிமுகவையும் நான் சேர்த்து வச்சு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுவேன், அதிமுக கவர்மெண்ட்டை நாங்கள் ஆதரிக்க போகிறோம், நீங்களும் ஆதரிக்கணும்னு இடதுசாரி தலைவர்களையும் திருமாவளவனையும் வச்சு
6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ, ஐ திங்க் 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரா கேட்கலையா? அடுத்த நாளே எம்ஏ பேபி சொல்கிறார்ல, இப்படி ஒரு அறிக்கை வந்து இப்படி ஒரு ஆலோசனை கேட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம், இது பிஜேபி பின்பக்க வாசல் வழியாக வருது, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னாரு. அது தோத்த பிறகு தானே திருமாவளவனை சிஎம் முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லா பாவத்தையும் திமுக பண்ணிவிட்டு இன்றைக்கி பொது வேட்பாளர்னு சொல்கிற கருத்தெல்லாம் என்ன கதை இது? ஆகவே ஒரு எலெக்டடு கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு 8 சீட்டு 10 சீட்டு குறைஞ்சிது, மக்கள் செக் வச்சாங்க கரெக்டாக. இப்போ இவங்க கூட இருந்தவங்களே போய் ஆதரிக்கிறாங்களா? அவங்க திமுக கூட்டணியில் ஜெயித்தவங்க தான் போய் அங்கே ஆதரிக்கிறாங்க. தேர்தல் வரக்கூடாது, வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறாங்க. இப்போதைக்கு வண்டி ஓடுது. இதில் பழசையே பேசிகிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. இந்த ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் அதை யாரும் தடுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு இருக்கக்கூடிய தனி மனித சுதந்திரம், சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தவறாக படலை. இது பெரிய அளவில் போச்சுன்னா மக்கள் மன்றத்தில் மாரலி அறத்தின்படி நிச்சயமாக தாவேக்காக்கு ஒரு கெட்ட பெயர் வரும். இதோட அவங்க இதை நிறுத்திக்கணும். இதை தாண்டி கண்டினியூஸாக போனாங்கன்னா சிக்கல் தான். அது இப்போ வரைக்கும் நிறுத்திக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நம்பர் தான் மெஜாரிட்டி, இல்லைன்னா என்ன பயம் வருமோ அந்த பயம் வந்திருக்குது, அவ்வளோதான். ஓகே சார், அந்த ரீல்ஸ் ஆட்சியில் ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார். சிங்கப்பெண் வந்து ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் இருக்குது, திரும்ப இதுக்கு சிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வைத்தறிச்சல் வேற ஒன்றும் இல்லை, தோல்வியிலேருந்து மீள முடியல. 66 சீட் 47 சீட் ஆயிருக்கு. கட்சியை அவர் விட்டு கரைஞ்சி போயிட்டுருக்குங்க. மொத்தமாக அதிமுக அவர் விட்டு, அதிமுக வாக்குகள் கணிசமான அளவு விஜய்க்கு போனதால தான் விஜய் ஜெயிச்சார். அதை புரிஞ்சுக்கணும். அந்த போன வாக்குகளை தாம்பாக்கம் இழுக்கிறதுக்கு எடப்பாடிக்கு அதிமுக தலைமைக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அதனால தான் அவங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவிடமிருந்து தான் மிகப்பெரிய வாக்குகளை அள்ளி இருக்கிறார் விஜய். அது நிரந்தரமாக அங்கே போயிருக்குது. திரும்ப அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக விட மீண்டும் தப்பிச்சு வரலாம். அதிமுக தப்பிச்சு உயிர் பெறுவது ரொம்ப கடினம். 2 தோல்விகளை அவர் வரலாறுலேயே சந்தித்தது கிடையாது. ஆகவே கட்சியை பலப்படுத்துறதை பற்றி அவர் யோசிச்சார்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொத்து கொத்தாக போய் தாவேக்கால சேர்ந்துட்டு இருக்கான். தொழிற்சங்கத்துலேருந்து போகிறோம். தாவேக்காக தொழிற்சங்கமே கிடையாது. இன்றைக்கி தாவேக்கா தொழிற்சங்கம்னு ஆரம்பிக்க போகிறாங்க. யாராலன்னா அதிமுகலேருந்து போனவங்களால. தன்னுடைய தொழிற்சங்கத்தையும் எடப்பாடி இழந்து நின்று கொண்டிருக்கிறார். எல்லா மாவட்டங்களும் இந்த எம்எல்ஏ 4 பேர் 5 பேர் இழுத்தது பெரிய விஷயம் கிடையாதுங்க. தொண்டர்கள் ஆல்ரெடி அவங்கள விட்டு போயிட்டாங்க. 2வது, இன்றைக்கி அதிமுகவுடைய பல மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் இன்றைக்கி தாவேக்கா பக்கம் நகர்ந்துட்டுருக்காங்க. தொழிற்சங்க அமைப்பே தாவேக்காக கிடையாது. அது இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. யாராலன்னா அதிமுகலேருந்து போனவங்களால. தன் வாக்கு வங்கியை, எம்எல்ஏக்களை அல்ல, தன் வாக்கு வங்கியை 50 ஆண்டுகளாக 55 ஆண்டுகளாக இருந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கியை எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் நிரந்தரமாக தாவேக்காவிடம் இழந்து கொண்டிருக்கிறார். அதை தடுப்பதற்கு அவர் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டால் அது நன்றாக இருக்கும். மாறாக இது ரீல்ஸ் ஆட்சி, ரியல் ஆட்சி போன்ற வார்த்தைகளை வைத்து விளையாட்டு நடத்துவது என்பது எந்த விதத்திலும் அவருடைய கட்சிக்கு உதவி செய்ய போவதில்லை. கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. கட்சி மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைந்திருக்கிறது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தலைமையேற்ற எடப்பாடி ஆட்சியில் அவருடைய கட்சியில் தோல்வி என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. 2 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2 மக்களவைத் தேர்தல் தோல்வி, 11க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல்கள் பெரிய அளவில் தோல்வி, தோல்வி தோல்வி தோல்வி. இன்றைக்கு அந்த தோல்வியை தாண்டி கட்சி உடைய அடிப்படை தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லா மட்டத்திலும் பல மாவட்டங்களில் இன்க்ளூடிங் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து கூட பெரிய அளவில் என்று தாவேக்கா பக்கம், விஜய் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு எடப்பாடி யோசிப்பார். ஆனால் அவர் கட்சிக்கும் அவருக்கும் நல்லது. ஓகே சார், ஆனால் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். வேலுமணி அவர்கள் மீண்டும் அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறார். இது உண்மை. ஒவ்வொரு சுற்று சண்டையிலும் எடப்பாடி கைதான் ஓங்குகிறது. அவரை எதிர்ப்பவர்கள் பலவீனம் அடைகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டிலையும் அவர் தான் ஜெயிக்கிறார். ஜெயலலிதா செத்து சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு ஓபிஎஸோடு நடந்த சண்டையில் அவர் தான் ஜெயிச்சு ஓபிஎஸ் 6 மாதம் பொறுத்து டெப்டி சிஎம்மாக சேர்த்துக்கிட்டார். அவர் கை தான் ஓங்குச்சு. அதன் பிறகு கட்சியில் தன்னை முழுவதும் பலப்படுத்தி கொண்டார். 21 ஆட்சி இழந்தப்போ தன்னை தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக அமைத்து கொண்டு ஓபிஎஸ்ஸை கீழே 2ஆவதாக வச்சார். அந்த 2வது ரவுண்ட்லேயும் அவர் தான் ஜெயித்தார். 22 ஜூலையில் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பும்போது நடந்த தொடர் சண்டையிலும் எடப்பாடி தான் ஜெயித்தார் 3வது ரவுண்டிலையும். அதன் பிறகு 4வது ரவுண்டில் இன்றைக்கி ஆட்சியை இழந்த பிறகும் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், சிவி சண்முகம் போன்றவர்கள் கலகம் செய்த பிறகும் சிவி சண்முகத்தை தவிர எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் மீண்டும் எடப்பாடியிடம் வந்து தான் சரணடைந்தார்கள். இந்த 4வது ரவுண்டிலையும் எடப்பாடி தான் ஜெயிச்சிருக்கார்.
ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்னு. ஓ. அந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறாரு, கட்சி காணாமல் போய்ட்டு. ஒவ்வொரு ரவுண்டிலையும் எடப்பாடி ஜெயிக்கிறார், கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கு. ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் கட்சி கரைந்து முழுக்க முழுக்க கரைந்து இன்றைக்கு தாவேகாவில் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெறுவதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இனி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி வராது. முக்கோண அரசியல் தான் இனிமேல். ஒரு தேவகோடா கட்சி மாதிரி ஒரு சிறிய அளவில் ஒரு 15% ஓட்டை வச்சுட்டு வேணால் அதிமுக இருக்கலாம். அதற்கு எடப்பாடி தலைவராக இருப்பார். எஸ். ஆனால் கட்சி முற்றிலுமாக இன்று கரைந்து தாவேகாவில் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறது. தாவேகா இல்லைன்னா நாளைக்கு வேறு எங்கேயாவது அது போகும், திரும்ப அதிமுக வராது. ஓகே சார், அதிமுகவை குறிவைத்து கபலீகரம் செய்ய பார்க்கிறதா தாவேகா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை இன்று வரை சந்திக்காத விஜய் சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் வேலுமணியை எல்லாம் சந்திச்சிருந்தார். எப்படி பார்க்கலாம்? உண்மைதான். அதிமுகவை தாவேகா குறிவைத்து தாக்குகிறது, கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது. தமிழக அரசியல் தாவேகா திமுக என்று தான் இருக்கும். ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுகன்னு அவருடைய கூட்டங்களில் எல்லாத்துலேயும் அவர் பேசினார். இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்திலும் அவர் அதிமுகவை குறிவைத்து தான் வாக்குகளை அள்ளினார். அது அவருடைய யுக்தி, அதில் ஒன்றும் தவறு காண முடியாது. அரசியலில் வந்து தன்னுடைய எதிரி யார் என்று தீர்மானிப்பதற்கும் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கும் ஒரு அரசியல் கட்சி முயற்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறை. முடிஞ்ச எடப்பாடி கட்சியை காப்பாற்றிக் கொள்ளட்டும். ஓகே சார், தலைவர்களை சந்தித்தது அரசியல் மாண்பு என்றார்கள். ஆனால் அந்த அரசியல் மாண்பிற்கே ஒரு பின்னடைவா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காதது? அவர் சந்தித்திருக்கலாம். அவர் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற முறையில் ஸ்டாலினை சந்தித்த விஜய் அவர்கள் அதே கேட்டகரியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்திருக்கலாம். சந்திக்காதது ஒரு பின்னடைவு தான். அவர் அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். சார், பெரும்பான்மையை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போகலாமா கட்சிகள்? தாவேகா மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, எந்த கட்சிகளும் பெரும்பான்மை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போகலாமா? எந்த எல்லைக்கும் எவரும் போவார்கள். நீங்கள் மொரார்ஜி தேசாய் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா போக மாட்டார். மற்றவங்க யாராக இருந்தாலும் போவாங்க. அதில் யாருக்கும் வித்தியாசம் கிடையாது, யாருக்கும் வெட்கம் இல்லை. அரசியலில் யாருக்கும் வெட்கம் விவஸ்தை எதுவும் கிடையாது. தூய சக்தி தீய சக்தியெல்லாம் ஒன்று, நானும் என்ன நீயும் ஏமாற்றிக்கிறது தான். பெரும்பான்மையை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போவார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்கள் கேள்விக்கான நேரடியான பதில் அதுதான். ஓகே சார், அன்புமணியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ தாவேகாவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒன்றும் ஏற்படலை. அது ரொம்ப தவறானது. அது ஊருக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்து கொண்டிருக்காது. அது இவர் வந்து ஒரே நேரத்தில் அதிமுக திமுக எல்லாரோடையும் தான் இவரும் பேசிக்கிட்டு கிடந்தார். அதனால் அது ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு பொது எதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரே பொது எதிரின்னா அது பிஜேபி தான், வேறு யாரும் கிடையாது. திமுகவை எதிர்க்க எல்லா கட்சியோடும் யாரும் சேர முடியாது, அதிமுக எதிர்க்கும் யாரும் சேர முடியாது, தாவேகாவை எதிர்க்கும் யாரும் சேர முடியாது. ஒருவேளை பிஜேபி விஸ்வரூபம் எடுக்குதுன்னா அது எடுக்கலை, அது கட்சிக்கு செல்ஃபே எடுக்கலை. ஒருவேளை பிஜேபி விஸ்வரூபம் எடுக்கணும்னா அந்த பிஜேபி எதிர்க்க வேணால் யாரோட வேணால் சேரலாமே ஒழிய தாவேகாவை எதிர்ப்பதற்கெல்லாம் பொது வேட்பாளர் என்பது அபத்தமானது. அத்தகைய சூழல் வரவும் இல்லை, வரவும் வராது. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியும் அதிமுக திமுக ஒன்று சேரலாம் என்று பேசினார்கள். தாவேகாவை எதிர்க்க பெரிய கட்சிகள்லேருந்து சிறிய கட்சிகள் ஏதோ ஒரு ஒன்று சேரணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி பயம் வந்திருக்குங்க இன்றைக்கி. இல்லாட்டி போய் வந்து அந்த ஒரு வாரத்தில் இந்த யோசனை திமுகவில் யார் மனசில் வந்தது? முளையிலே கிள்ளி எறிய வேண்டியது 2 நாள் வச்சு அவங்க நாடகம் ஆடினாங்களா இல்லையா? சார், ஆனால் வேறு சில மாநிலங்களில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து வாயில் வந்து வார்த்தைகள் வேறு மாதிரி வருது, அது நல்லா இருக்காது, நாகரிகம் வருது. நான் பேச மறுக்கிறேன். திராவிட மாடலில் செய்யலாமா? 47 பேர் இருக்கவனா நான் ஆட்சியில் உட்கார வைக்க போகிறேன், 59 பேர் இருக்கேன்னாங்க. நீங்களாம் ஆதரவு கொடுங்கன்னு இடதுசாரிகளை பார்த்து விசிகாவை பார்த்து ஸ்டாலின் கேட்டாரா கேட்கலையா? இதை விட ஒரு கீழே போக முடியுமா திமுக? இதை விட ஒரு சரிவு அவலம் திமுக ஏற்பட முடியுமா? விஜய் முதலமைச்சராகக்கூடாதுன்றதுக்காக அந்த எல்லைக்கு திமுக போகுமா? அப்போ திமுக வீழ்த்துறதுக்கு அதிமுக வீழ்த்துறதுக்கு விஜய் எந்த எல்லைக்கும் போவார். அதுவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை அனுமதிச்சாங்கன்னா விஜய் கட்சியை உடைச்சிருப்பாங்க. இப்போ அதிகாரத்தில் உட்காந்துட்டு அவர் உடைக்கிறாரு. எல்லாமே நியாயம்னா இதுவும் நியாயம்தான். அதை எதிர்த்து பேச துப்பு இல்லாதவர்கள். அதிமுக ஆட்சியை உருவாக்க திமுக முயற்சி செய்தது என்பது பல தரப்பிலிருந்தும் இன்று உறுதி செய்யப்பட்ட பிறகு, கிராஸ் செக் பண்ணி உறுதி செய்யப்பட்ட பிறகு, அது குறித்து விமர்சிக்காதவர்கள் இன்றைக்கி வந்து தாவேகாவை பற்றி விமர்சிப்பது பொது வேட்பாளர் என்பதெல்லாம் அவருக்கு என்னங்க பயம்? அவர் கட்சியை உடைக்க போகிறாங்கன்னு பயம். பாமகவில் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணால் அன்புமணி நிலைமை என்ன? தான் கட்சிக்கு அது வரக்கூடாதுன்னு தான் அவர் இதை எதிர்க்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க பயம். சின்ன சின்ன கட்சிகளுக்கு காப்பாற்றிக்க முடியல. சார், வெளிப்படையான குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார். நான் தான் குதிரை சொல்லிட்டேன்னு. ராஜினாமா பண்ணுறது எதை வச்சு குதிரை பேரன்னு? உங்கள்கிட்ட போய் நான் சேர்ந்தா தான் குதிரை பேரன். நான் தான் எனக்கு வேணான்னு போகிறேன்னு.
நான் அடுத்த தடவை போகும்போது என்ன தோக்கடி, தாவேக்கால போய் நிற்கிறேன்ல, அங்கே தோக்கடி. மக்கள் மன்றமே உயர்ந்த மன்றம். சிபிஐ விசாரணைக்கு விடவே முடியாது. முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசோட அனுமதி வேணும். நேற்றுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக எம்எல்ஏ முன்னாள் மந்திரி பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் சிபிஐ விசாரணை கோருங்க. சிபிஐ விசாரணை உங்களுக்கு கிடைக்காதுங்க. சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசோட அனுமதி வேணும். அதை புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் 2023 செந்தில் பாலாஜி ஜூன் மாதமாக என்னமோ கைது செய்யப்பட்டார். அடுத்த நாள் ஜெனரல் கன்சென்ட்னு வாங்க, சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் நடப்பதற்கு தமிழக அரசு கொடுத்திருந்த அனுமதி வாபஸ் பெறப்பட்டு விட்டது. மோடியே நினைச்சாலும் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்கா விலைக்கு வாங்குதுன்ற குற்றச்சாட்டில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. ஒரே ஒரு தான், ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் கோர்ட் ஆர்டர் பண்ணி தான் வர முடியும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே காசு கொடுத்து வாங்கினாங்கன்றது மட்டும் இருக்க மெட்டீரியல் என்ன, அதை சொல்லு. எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ பேசுகிற. நேற்று அவர் பேசுகிறாரு, ரிப்போர்ட்டர்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீடியா லட்சணம் எப்படி இருக்கு பாருங்கள். சிபிஐ விசாரணை கோருன்றார். ஐயா, நீங்கள் சிபிஐ விசாரணை கோரி பிரயோஜனம் இல்லையா? சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசோட அனுமதி வேணும். இந்த ஜெனரல் கன்சென்ட்னு சொல்லக்கூடிய மாநில அரசின் அனுமதி முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் எந்த வழக்கிலும் சிபிஐ தமிழக அரசின் அனுமதி என்று உள்ளே வர முடியாது. ஒரே ஒரு வழியில் தான் வர முடியும். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ உத்தரவிட்டால் மட்டும்தான் வர முடியும். நாங்கள் சிபிஐ விசாரணை கோருவோம்னு நீங்கள் கேட்குறது, கோர்ட்டுக்கு போவோம்னு சொன்னீங்களா? சொல்லலை. சிபிஐ விசாரணையே இங்கே நடக்க முடியாதுன்ற புரிதல் கூட இல்லாமல் அதிமுக பேசிகிட்டு இருக்கு. முன்னாள் மந்திரி பேசுகிறார். இதுதான் அதிமுகவோட லட்சணம். கட்சி கரைஞ்சு அங்கே போயிட்டுருக்குது, மொத்தமாக அங்கே போயிட்டுருக்கு. கட்சியை காப்பாற்ற முடியல உங்களால். இந்த கவர்மெண்ட்டு கவுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப மறுபடியும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரும். திமுக கூட மறுபடியும் நம்ம எண்ணிக்கை ஏறும், அதிமுக கீழே போகும். அதான் நிலைமை. இன்னைக்கு இது புரியல அவங்களுக்கு. எடப்பாடிக்கோ அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கோ வேலுமணிக்கோ இது புரியல. கவுந்துக்குச்சுன்னா மறுபடியும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது. எண்ணிக்கை வேணால் கூட குறைவு வரும். பட் ஏடிஎம்கேயோட 47 இன்னும் கீழே போகும், இது மேலே வராது. 10 வருஷத்தில் கீழே தான் போயிட்டுருக்கு. கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் முதல்ல. சார், மக்களும் வீதியில் இறங்கி போராடுறதை பார்க்குறோம். சூலூர் அந்த பிரச்சனையில் மக்கள் பெரிய அளவில் எல்லா காலத்துலையும் போராடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மின்வெட்டு பிரச்சனையில் மக்கள் போராடுறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. விஜய் ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலுக்கு போகணுன்றீங்களா? என்ன உங்கள் மக்களோட கேள்வியோட அர்த்தம்? பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் காலத்தில் இல்லையா அது? போராட்டம் எல்லா காலத்துலேயும் தான் இருந்திருக்குது. திட்டமிடல் இல்லை, புதுசாக வந்திருக்கான், உனக்கு செட்டில் ஆகிறதுக்கே நாளாகும். எத்தனை முறை நீங்கள் உங்கள் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டிங்கனாலும் இதுதான் பதில். சார், அரசின் மீதான விமர்சனம் நாளுக்கு நாள் எதிர்க்கட்சிகள் அதிகரிச்சுட்டே போகுது. தமிழ்நாடு அரசின் மீதான தாவேக்கா அரசின் மீதான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் அதிகரிச்சுட்டு போகிறதுக்கான காரணம் அர்த்தமுள்ள விமர்சனமா இல்லை அரசியல் நோக்கமுள்ள விமர்சனமா என்ற ஒரு கேள்வி. ஒரு அரசுக்கு 90 நாட்களாவது குறைந்தபட்சம் தேனிலவு காலம் தேவைப்படுகிறது. ஆனால் 90 நிமிடம் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், உடனே எல்லாம் நிறைவேறணும்னு எதிர்க்கட்சிகள் அப்படியே துடியாய் துடிக்கின்றன. குறிப்பாக திமுக 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் எதை சாதித்து கிழித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். முன்னாள் முதலமைச்சரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. அதனால தான் புதுசாக வந்த ஒரு ஆட்சிக்கு ஒரு 6 months கொடுப்பாங்க, அல்லது 3 months மினிமம். நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு 3 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 30 வினாடிக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வைத்தறிச்சலேருந்து வரக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம். அனுபவம் இல்லாதவர்கள், செங்கோட்டையனை தவிர ஒரு மந்திரிக்கும் அனுபவம் கிடையாது. கொஞ்சமாவது அவங்களுக்கு செட்டில் ஆக டைம் கொடுக்கணும். முடியாது, இப்பயே எல்லாம் நடக்கணும் என்பது வைத்தறிச்சலாக வரக்கூடிய விஷயந்தான். தொடர்ந்து இப்படியே பண்ணி கவர்மெண்ட்டு கவுந்ததுன்னா அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா இதை விட கூடுதலாக தாவேக்கா ஜெயிக்கும். உள்ளதும் போச்சுன்னு இவர்கள் மறுபடியும் வைத்தறிச்சலில் வயிற்றில் அடித்து கொண்டு கதறுவார்கள். கடந்த காலங்களில் இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ சொன்ன வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றினாங்க? 1000 ரூபாய் ஸ்கீமை 27 மாதம் பொறுத்தும் ஆரம்பித்தார் ஸ்டாலின். கடைசி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது, வாக்குறுதிகள். எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னமோ இவர்கள் ஆண்ட பொழுது தேனும் பாலும் ஓடின மாதிரியும், இப்போ வந்த பிறகு தான் எல்லா பிரச்சனைகளுமே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியும் இவர்கள் புலம்புவது, ஒப்பாரி வைப்பது என்பது முழுக்க அதிகாரம் இவர்கள் கையை போய்விட்டது, பதவி போய்விட்டது என்ற அந்த ஒரு வைத்தறிச்சல் பொறாமை, அதில் தான் எத்தனையும் நடக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி அதிகாரத்துலேயும் இருக்காங்க. சிபிஎம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் எப்போ நிறைவேற்றினார் வாக்குறுதிகளை? கடைசி காலத்தில் தான் நிறைவேற்றினார். முதல்ல வந்தோன்னே நிறைவேற்றினாருன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அதுதான் திமுக பற்றி சொல்ல தேவையில்லை. தாவேக்கா தங்களுடன் வந்துவிடும் என்று அவர்கள்
கற்பனை செய்து கொண்டு கனவில் மிதந்து கொண்டு இருந்தார்கள். தாவேக்கா வரலன்னொடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு தோக்க போகிறோம். தோத்த பிறகு இன்றைக்கி கட்சியையும் உடைக்கிறார் விஜய். அந்த வைத்தறிச்சலில் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி வந்து 60 ஆண்டுகளாக நம்ம தான் ஆண்டோம், நமக்குள்ளே மாறி மாறி வச்சுக்கலாம், ஆனால் புதுசாக ஒருத்தர் எப்படி வரலான்ற அந்த கோவம் தான் 2 பேரையும் பிடிச்சி இன்றைக்கி ஆட்டுது. 59 வருஷமாக 2 பேரும் நல்லா வந்து தமிழ்நாட்டை வந்து அனுபவித்தார்கள், ஆண்டு அனுபவித்தார்கள். இதே திமுக எனக்கு அதிமுக தோற்றுருந்தாவோ, அதிமுக திமுக தோற்றுருந்தாவோ இவ்வளோ தூரம் கோவம் இருக்காது, சைலண்ட்டாக இருந்திருப்பான். புதுசாக வந்த ஒருத்தர் தெளிவாக உணர்த்திட்டார். அடுத்த தேர்தல் எப்போ நடந்தாலும் 6 மாதத்தில், 1 வருஷத்தில், 5 வருஷத்தில் பழைய மாதிரி இவங்க 2 பேருக்கும் 118 சீட்டு தனி மெஜாரிட்டி சத்தியமாக 2 பேருக்கும் வரப்போகிறது கிடையாது. தாவேக்காகவும் வராது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எனக்கு நான் அறிந்த வரையில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழகம் கூட்டணி மந்திரி சபையில் தான் நீடிக்கப் போகிறது. அதை இவங்க வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. மனசுக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது, மனசு ஏற்றுக்க மறுக்குது. அது அதனால தான் இவங்க எப்படியாவது கவர்மெண்ட்டு கவுந்துராதான்னு ஆளாய் பறக்கிறார்கள், துடியாய் துடிக்கிறார்கள். அவ்வளோ சீக்கிரம் கவுந்ததுன்னா இவங்க நிலைமை இதை விட மோசமாகும். 47 இருக்க அதிமுக அந்த நம்பரை வாங்காது, 59 இருக்க திமுக அந்த நம்பரையும் வாங்காது. இதை விட மோசமாக இவங்க போவாங்க. 5 வருஷமாக ஆளை அனுமதிச்சுட்டு போனீங்கன்னா வேணால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னால் கவுத்திங்கன்னா அல்லது தானாகவே ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டு கவுந்ததுனாலும் அதற்கான பலனை குறிப்பாக திமுக அனுபவிக்கும். மக்கள் கோபம் அவர்கள் மீது தான் திரும்பும், அவர்கள் பக்கம் திரும்பும். ஆகவே தங்கள் சொந்த நலன் கருதியாவது அவர்கள் இந்த அரசை ஒரு 3 மாத காலமாவது பெரிய விமர்சனங்கள் இல்லாமல் ஆள விட வேண்டும். ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்த பதவி சுகம் என்பது அந்த மாதிரியானது. அவங்களால பதவி இல்லாமல் இருக்க முடியல. அடுத்த தேர்தலிலும் பதவி கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் அவர்கள் வயிற்று அலிச்சலில் புலம்புகிறார்கள். சார், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு அது சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விமர்சனத்தை என்ன இப்போ சொல்லியிருக்காங்க ரீல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? முதலீட்டாளர்களை ஈர்க்கிறோம், அதில் என்ன தப்பு? ரீல்ஸ் போட்டு தனிப்பட்ட முறையில் தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டா அல்லது வேறு ஏதாவது ஆபாச செய்கைகளை செய்தால் அல்லது ஏதாவது அற்பத்தனமான நகைச்சுவைகளை பேசினால் தவறு. ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை அழைப்பதில் என்ன தவறு? முதல்ல ரீல்ஸ் போடுறதால முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. முதலீட்டாளர்கள் வருவதற்கு இங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து வசதியானதாக இருக்கணும். அதெல்லாம் வந்து இனிமேல் வரும்போது தான் தெரியும். புதுசாக அந்த பதவியேற்ற அமைச்சர் 20 நாள் தான் ஆகுது கவர்மெண்ட் வந்து. தொழில் முதலீடுகள் என்பது வந்து ரீல்ஸ் மூலமாலாம் வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு சின்ன அளவில் ஏதோ ஒரு அது ஒரு சாதாரணமான விஷயம். அதை போட்டு அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அடுத்தடுத்த காரியங்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. டெல்லிக்கிட்ட இவங்க வைத்த கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கும்போது 4 கோரிக்கையை தவிர வேறு பெரிய அளவில் கோரிக்கை எதுவுமே வைக்கல. அதெல்லாம் விவாதத்துக்குரியது. முதல் முறையாக பிரதமரை சந்திக்க போகும்போது இன்னும் பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்க வேண்டும் என்பது. ஸ்டாலின் வந்து 63 கோரிக்கையை வச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அதிகமாக வச்சிருந்தாரு. இவங்க 4 தான் வச்சாங்க. இது தவறு. உண்மையிலே வந்து இவங்க கூடுதலாக சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும். அது தவறு. கண்டிப்பாக அவங்க செஞ்சிருக்கணும். மேபி அடுத்த முறை சந்திக்கும் போது அதை செய்யலாம். நீங்கள் அந்த மாதிரியான குறைகளை சுட்டி காமிச்சா ஓகே. ரீல்ஸ் போட்டு தொழிலதிபர்களை வாங்கன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம். அதை பார்த்துட்டு அவனும் வரப்போகிறது கிடையாது, வராமல் இருக்க போகிறதும் கிடையாது. தொழில் முதலீட்டுக்கான சூழல் இங்கே நிலவுதான் தான் அவங்க பார்ப்பாங்க. கீர்த்தனா புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவருக்கு அனுபவம் இல்லை, அதனால் அவர் ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு. ரீல்ஸ் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ரீல்ஸுக்கு பிறகு நீங்கள் அடுத்து என்ன தொடர் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றதான் கேள்வி. அதனால் ரீல்ஸை வச்சு ஒன்றும் குரல்லாம் சொல்ல முடியாது. சார், தொடர்ந்து அமைச்சர்கள் ஆய்வுகள் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம பார்க்குறோம். நேற்று கூட அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு ஆய்வுக்கு போய் 2000 ரூபா வந்து 4000 ரூபா ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பேசுபொருளாக நேற்று முழுக்க மாறி இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த ஆய்வுகள் அதுக்கு பின்னாடி ஏற்படுற தாக்கங்களை எப்படி பார்க்கலாம்? ஆய்வுகள் நியாயமானவைங்க. மந்திரிங்க ஆய்வுகளுக்கு போகணும். ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அவங்க கற்றுக்கணும். லஞ்சம் தலைவிரிச்சு தான் ஆடுது. லஞ்சம் என்பது தனி மனிதன் சம்மந்தப்பட்டதில்லை, அமைப்பு. அது 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறதால ஒன்றும் நிலைமை மாறப்போகிறதில்லை. ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியுமான்னு தான் பார்க்கணும். முடியாது, லஞ்சத்தை முழுவதும் ஒழிக்க முடியாது. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆய்வுக்கு போவது என்பது நியாயமானது, அது அவங்களோட உரிமை. இந்த ரீல்ஸ் போடுறதை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்களையும் ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்களில் ரீல்ஸ் போடுவது தவிர்க்க முடியாததாகிறது. அதிகாரம் இல்லாதவர்கள் ஆய்வுக்கு போவது தவறு. இப்போ தாவேக்காவுடைய கட்சிக்காரர்கள் போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எந்த எம்எல்ஏவும் ஆய்வுக்கு போகலாம், எதிர்கட்சி எம்எல்ஏவோ ஆய்வுக்கு போகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது.
அது குறைகளை கண்டறிவதற்காக புது அமைச்சர்கள் அவங்க நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க இன்றைக்கி. அதில் ஒன்றும் நாம் குறை காண்பது சரியாக இருக்காது. ஓகே சார், குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்காக சிங்கப்பெண் படை என்ற ஒன்றை தாவேகா தொடங்கி வைக்கிறதா இருந்தது. விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறதா இருந்தது. நாளுக்கு நாள் ரத்தாகிட்டே போயிட்டு இருக்கு. அது எப்பொழுது தொடங்கப்படும் என்ற கேள்வியும் கனிமொழி ரத்தாகலைங்க. ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணாங்க, நேற்று தொடங்கி இருக்கணும், நிகழ்ச்சி நடக்கல. ஏன் ரத்தாச்சுன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. சிக்கல் என்னன்னா, ரத்து செய்யப்பட்டது பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் ஏன் ரத்து செய்யப்பட்டதுன்ற தகவல் இல்லாமல் இருக்கிறது தான் இஷ்யூ. ஓகே, இந்த படையை போடுறதாலே ஒன்றும் உங்களுக்கு பெருசாக மாற்றம் வந்துடும் நான் நம்பலை. இதெல்லாம் நடைமுறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு வட்டத்திலும் காவல் நிலையங்கள் இருக்கின்றன. காவல் நிலையங்களுக்கு உட்படாத ஒரு இன்ச் லேண்டு கூட கிடையாது இன்றைக்கி இந்தியா முழுவதுமே. ஆங்கிலத்தில் சொல்லும், நாட் இன் அ சிங்கிள் இன்ச் ஆஃப் லேண்ட் நாட் கவர்டு பை அ போலீஸ் ஸ்டேஷன் ஆர் மேஜிஸ்ட்ரேட். ஒரு காவல் நிலையத்துடைய அதிகார வரம்புக்குள் வராத ஒரு இன்ச், ஒரு அங்குல நிலம் கூட இன்றைக்கி இந்தியாவில் கிடையாது. அதனால் ஏற்கனவே காவல் நிலையங்கள் இருக்கின்றன. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றதுனால அங்கேயும் காவலர்கள் இருக்காங்க, பெண் காவலர்களும் இருக்காங்க. புதியதாக போடப்படுற இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன மாதிரியான மேண்டேட்டுன்னுவாங்க, என்ன மாதிரியான அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டது, லோக்கல் போலீஸ் செய்யாததை என்ன இவங்க பெருசாக செஞ்சிட முடியும்னு பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் இந்த படை, அதிரடிப்படை என்பது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. பல வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கும். புதுசாக வந்த கட்சி தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இப்படி ஒரு அதிரடிப்படையை உருவாக்குவதாக அறிவித்தது. அதற்கான துவக்க விழாவும் தேதியும் குறிக்கப்பட்டது. புதுடில்லிக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் அது தொடங்குறதா இருந்தது. பட் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்படுதுன்னா இன்னொரு தேதி, பிறிதொரு தேதி அறிவிக்கப்படும். ஆனால் அந்த மாதிரி தேதி அறிவிக்கலை. அப்போ அங்கே தான் நமக்கு சிக்கல் வருது. நிரந்தரமாக அது ரத்தாயிடுச்சா இல்லை தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்காங்களா? எதற்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். அப்போ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுதுன்னா மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுவது என்பது இயல்பானது. ஆகவே இதற்கு அரசு தான் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும். முதலமைச்சர் தரப்பிலிருந்து அல்லது அரசின் தரப்பிலிருந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க நிகழ்ச்சி எதற்காக ரத்து செய்யப்பட்டது, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது முற்றிலுமாகவே அந்த திட்டமே கைவிடப்பட்டதா என்பதை அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே சார், அதே போல் டெல்லிக்கு சென்ற முதல்வர், வழக்கமாக டெல்லிக்கு முதல்வர்கள் சென்று வந்தால் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பது வழக்கம். ஆனால் அந்த பேட்டியை கொடுக்காம வந்தார் என்று சொல்லி புதிய தலைமுறையில் அதை ஒரு செய்தியாக வெளியிட்டதற்கு புதிய தலைமுறை சேனலை முடக்கியதும் பின்னுக்கு தள்ளியதும் ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. கருத்து சுதந்திரத்தை இந்த ஆட்சியும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. புதிய தலைமுறை பின்னுக்கு தள்ளப்பட்டது, பிறகு கொடுத்துட்டாங்க. ஒரு இரவு பின்னுக்கு தள்ளப்பட்டு மறுநாள் காலையில் பழைய பொசிஷனில் கொடுத்துட்டாங்க. பின்னுக்கு தள்ளியது தவறு, கண்டிப்பாக செய்திருக்கக்கூடாது, சந்தேகம் இடமில்லாமல். முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நடைமுறை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மீறுகிறார்னா முதலமைச்சர் பார்க்கலனாலும் வேறு யாராவது பார்க்கணும். இப்போ தலைமைச் செயலாளரோ மூத்த அமைச்சர்களோ என்ன நடந்தது, அதாவது ப்ரெஸ்ஸை பார்க்குறதுன்றது அதன் அளவுலேயே ஒரு சம்பிரதாயம் கிடையாது. என்ன பேசுகிறீங்கன்றது முக்கியம். நாங்கள் பிரதமரை பார்த்தோம், டீ சாப்பிட்டோம், சம்சா சாப்பிட்டோம்னு சொல்கிறதுக்கு நீ பார்க்காமலே இருக்கோம். நீங்கள் என்ன நடந்தது, உள்ள எந்த மாதிரியான விவாதம் நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க, எவ்வளோ நிமிஷம் நடந்தது. சில பேர் சொல்கிறாங்க 20 நிமிஷம், சில பேர் 10 நிமிஷம்றாங்க. இன்றைக்கி தினமலர் செய்தி பார்த்தா 1 நிமிடம் 19 வினாடிகள் தான் நடந்தது. 2 நிமிஷம் தான் இவர் உட்காந்துருக்காருன்றாங்க. அது உண்மைன்னா ரொம்ப ரொம்ப வினோதமானது, ரொம்ப ஆபத்தானது. அப்போ மத்திய அரசிடமிருந்து மாநிலத்துக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்பதன் அடையாளம் தான் இது. என்ன நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க? வழக்கமாக ஒரு 20 கோரிக்கைகள் 30 கோரிக்கைகள் வைப்பாங்க. ஏதோ 4 கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து, மேகதாது, இது யூஸ்வலாக இதெல்லாம் பண்ணுற டைலாக். இது ஒன்றும் மாநிலத்தோட வாழ்வாதார பிரச்சனை கிடையாது. மேகதாது கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. மேகதாதோட முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் தேவைப்படுது. அது குறித்த கோரிக்கைகளை ஏன் முதலமைச்சர் வைக்கலன்றதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பில் தலைமைச் செயலாளர் இருந்தாரா இல்லையான்ற கேள்வி எழுது. தலைமைச் செயலாளர் இல்லாமல் எந்த முதலமைச்சரும் பிரதமரை சந்திக்க மாட்டார். ஆனால் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார். டெல்லி போகிறதுக்கு முன்னாலேயே முதலமைச்சர் டெல்லி பயணத்துக்கு முன்பு முதல் நாளே தலைமைச் செயலாளர் போயிட்டார். ஆனால் தலைமைச் செயலாளர் போயிட்டு அங்கே தமிழக அரசு இல்லத்தில் வரவேற்பு கொடுக்கும்போது அவர் தான் வரவேற்றார் முதலமைச்சரை.
ஆனால் பிரதமரை சந்திக்க போகும்போது தலைமைச் செயலாளர் கூட போகவில்லை என்று தகவல் வருகிறது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. தலைமைச் செயலாளர் இல்லாமல் முதலமைச்சர் பிரதமரை பார்ப்பது என்பது அரிதான நிகழ்வு. ஏன்னா நிர்வாக விஷயங்களை பிரதமர் தலைமைச் செயலாளரிடம் தான் கேட்டறிவாரே அல்லாமல் முதலமைச்சர் மூலமாக சாதாரணமாக கேட்பது கிடையாது. அப்போ தலைமைச் செயலாளர் இல்லாமல் நடைபெற்ற இந்த சந்திப்பு, இது என்ன மாதிரியான சந்திப்பு என்ற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. பல வினோதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. முதலமைச்சர் பேசாவிட்டாலும் செய்தியாளர்களிடம் அரசின் சார்பாக யாராவது பேசணும், தலைமைச் செயலாளர் பேசணும் அல்லது மூத்த அமைச்சர்கள் யாராவது பேசணும். யாருமே பேசலைன்னா அது ஆபத்தானது. நிர்வாகம் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே சார், அதே நாளில் கேரள முதல்வர் சென்றிருந்தார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தார். முதல்வர்களுடைய பேட்டி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிடத்திலும் பேசுபொருளாக இருக்கும், டெல்லியில் கொடுத்தா அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. இதையே செய்யாமல் வந்த முதல்வருக்கு பெரிய விமர்சனம் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதை தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். முன்னால் சொன்ன பதில் தான் இதுக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க, அவர் பார்க்குறது இல்லை. இது மரபு, சட்டம் கிடையாது. பார்க்கல, சரி அவர் பார்க்கலன்னா மற்றவங்க தலைமைச் செயலாளரோ மூத்த அமைச்சர்களோ பார்க்கணும். அவங்களும் பார்க்கல. அமைச்சர்கள் யாரும் இந்த பயணத்தின் போது அவருடன் போகவே இல்லை. தலைமைச் செயலாளர் பிரதமருடனான சந்திப்பில் அந்த அறையில் இருந்தாரா இல்லையா என்று தெரியாது. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. அதனால் முதல்ல இப்போ கேரளா முதலமைச்சர் பார்த்தாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கல. அதை தான் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கோம். பதில் சொல்லியாகிவிட்டது சார். அதே போல் தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை குழப்பமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் குழப்பம். ஆட்சி பொறுப்பேற்பார்களா என்பதில் குழப்பம், பெரும்பான்மை வருமா என்பதில் குழப்பம், ஏன் இப்பொழுது அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏ ராஜினாமா செய்தார்கள் என்ற குழப்பமாக இருக்கிறது இந்த ஆட்சி. எப்படி பார்க்குறீங்க? மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. இடதுசாரிகள் ஐயுஎம்எல் விசிக்கு வந்து வாங்கின ஆதரவு நிறைக்காதுன்னு அவர் அஞ்சுகிறார். அதனால் அதிமுகவிலேருந்து எப்படியாவது பிரித்து எடுத்துடணுன்னு பார்க்குறாங்க. அதில் 25 பேர் வந்து சேர்ந்தால் கட்சி தாவலில் மாட்டியிருப்பாங்க. அதனால் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு இப்போ ராஜினாமா நாடகம் நடக்குது. 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. குழப்பம் நீடிக்கிறது, உண்மைதான். தனி மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது. இப்போதைக்கு வண்டி ஓடும், 6 மாதம் ஓடும். அதனால் இப்போதைக்கு கவலைப்படாமல் நிர்வாகத்தில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்தணும். தனி மெஜாரிட்டி இல்லை, அதனால் வர வேணாம். இது இப்போதைக்கு ஓடும் வண்டி. இந்த ராஜினாமா செய்கிறதுன்றது ஒரு எம்எல்ஏ அதை நீங்கள் தடுக்க முடியாது. பதவியில் இருந்துக்கிட்டு ராஜினாமா 3ல் 2 பங்கு போனது சேர்ந்தால் தான் அதை வேணால் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாமே ஒழிய எந்த எம்எல்ஏவும் எந்த நேரமும் தான் பதவியை ராஜினாமா செய்கிறத யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது கடந்த காலங்களில் நடந்திருக்குது. ஏன் 2006-11 கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் இது நடந்திருக்குது. மதிமுக எம்எல்ஏ கம்ப ராமகிருஷ்ணன், அதிமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சு தான் போனாங்க. அப்போ யாரும் குதிக்கல. ஏன் இப்போ ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கெல்லாம் போனாங்க. திமுக எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு தானே போனாங்க. அப்போ யாருமே குதிக்கலையே. அப்போ குதிக்காதுங்கிறதுக்கு இப்போ குதிக்கிறாங்க. இது காலகாலமாக நடக்கிறது தான். என்ன செய்கிற முறை ரொம்ப குரூடாக இருக்குது. சட்டசபையிலேயே போய் ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயே போய் மந்திரியை பார்க்குறது, அங்கேயே போய் உறுப்பினர் அட்டை வாங்குறதுன்றதெல்லாம் இதுதான் தப்பு. ஒரு 3 மாதம் பொறுத்து இது நடந்ததுதான் யாரும் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுமை உங்களுக்கு இல்லை, அனுபவம் இல்லாதால் வந்த வேணாம். இது தவிர்க்கப்படணும். அதில் எனக்கு மாற்று கருத்தில். இது சட்டப்படி, அரசியல் சாசனப்படி இது தப்பு கிடையாது. ராஜினாமா பண்ணுறது ஒரு எம்எல்ஏவோட உரிமை. எப்போ வேணால் ராஜினாமா பண்ணலாம். கருணாநிதி பீரியட்லேயும் நடந்திருக்குது, ஸ்டாலின் பீரியட்லேயும் நடந்திருக்குது. அப்போ வாய் திறக்காத உத்தமர்கள் இப்போ வந்து கட்சியை கட்டி கொண்டு வந்து பேசுவது என்பது அவங்க ரெட்டை நாக்கு, பெய்டு மவுத்ஸு, வாடகை வாய்களோட லட்சணத்தை காட்டுது. இதை விஜய் தவிர்க்கலாம். இல்லைன்னா இது இன்னும் ஒரு அவப்பெயரை தான் அவங்களுக்கு கொண்டு வரும். 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நவம்பர் 13 வரைக்கும் கொண்டு வர முடியாது. அதுக்கு பிறகு தான் நீ கொண்டு வர முடியும். அந்த சூழலில் இருக்கும்போது இந்த விளையாட்டை இந்த அச்சம் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அவங்க அதில் கவனம் செலுத்துறதா வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. கவுந்துருமோ, இடதுசாரிகள் விசிக்காவோ ஆதரவு வாபஸ் வாங்கி கவுத்துருவாங்களோன்ற அச்சத்தில் அவங்க இருக்காங்க. அதனால தான் அதிமுகலேருந்து ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது. சட்டப்படி அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க பேசின தூய அரசியல், தூய சக்தின்ற ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அது சிக்கலான விஷயம். அது விமர்சனத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. சார், விசிகாலாம் அமைச்சர் பொறுப்பு வாங்கியும் கவுத்துருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் இன்னமும் இருக்குது. நல்ல கேள்வி. அமைச்சரவையில் இருந்தும் கவுப்பாங்களோன்ற எண்ணம் இருக்குது. அது இடதுசாரிகள் அமைச்சரவை உள்ள இழுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பார். வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும்போது ஒரு அரசுக்கு இந்த அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதுக்கு தான் ஒரு 5 எம்எல்ஏவாவது கூட வந்துடணும்னு அவங்க பார்க்குறாங்க. 5 எம்எல்ஏ வந்துன்னா திருச்சி கிழக்கு கூட சேர்த்து 6 சீட்டும் ஜெயிச்சலான்னு நினைக்கிறாங்க.
6 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக 113 வந்துடும். காங்கிரஸோட 5 118, அமமுகலாம் சேர்த்து 119, விசிகாவையும் தக்க வச்சுக்கலாம், லெஃப்ட் எல்லாரும் எப்படியா உள்ளே வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. ஒரு 10 சீட்டு கூட இருந்ததுன்னா குஷனிங் இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, அதில் சிக்கல்கள் இருக்குது. இப்போ இவங்க தொடர்ந்து வந்து இது குதிரை பேரன்னு சொல்கிறதால வந்து அந்த முயற்சியில் ஈடுபடுறது தொய்வடையும். ஓடும், இப்போதைக்கு வண்டி ஓடும். ஓகே சார், ஆதரவாக இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து இந்த முறைக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதிமுகவினரை ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களை உடனே கட்சியில் சேர்ப்பது எப்படி ஏற்பதுன்னு சொல்லிட்டு திருமாவளவனும் பேசியிருக்காரு. சண்முகம் அவர்களும் அதே டோனில் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், அவங்க தங்களுடைய தார்மீக ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. நல்லது தான், கரெக்டு. நல்ல உத்தமர்களாக அவர்கள் பேசுகிறார்கள். திமுக பண்ணும்போது வாய்மூடி மௌனமாக இருந்தாங்க. ஓபிஎஸ் வந்து முத நாள் வரைக்கும் பிஜேபியோட உறவாடிட்டு ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் வந்து சேரும்போது எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு தானே திமுக வந்தார். வாயை திறக்கலையே. வைத்திலிங்கம் வரும்போது வாயை திறக்கலையே. மனோஜ் பாண்டியன் வரும்போது வாயை திறக்கலையே. இப்போ இதுக்கு ஊதிக்கிறாங்க. வேண்டாத மருமகள், கை பத்தா குத்தம், கால் பத்தா குத்தம்ன்ற கதை தான். எல்லாம் அவங்கவுங்க அரசியலுக்கு ஏற்ற நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. இதில் புதுசாக என்ன இருக்குது உங்களுக்கு? அவங்களும் அவங்க கருத்துக்கு, அவங்க பங்குக்கு அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே வேலையை இன்றைக்கி திமுக செஞ்சதுன்னா மௌனமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி தாவேக்கா இடத்துல திமுக இருந்து, அதிமுக இடத்துல விஜய் கட்சி இருந்து, விஜய் கட்சியை திமுக சொக்கலாக உருவுது, 5 பேர் 10 பேர் ராஜினாமா பண்ணுறான்னா, இதே கம்யூனிஸ்ட்டுகள் அன்றைக்கி வந்து அதை வந்து மௌனமாக வேடிக்கை பார்ப்பார்கள். மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க. திமுகவுடைய வாடகை வாய்கள், திமுகவுடைய கொத்தடிமைகள், திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்கள், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், அது மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஸ்டாலினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க. விஜய் பண்ணும்போது இவர்களுக்கு அப்படியே தார்மீக கோபம் பொங்கி எழுகிறது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் நன்றி சார்.